84 peso na almost namak license is essential. மஞ்ச பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கையை தட்டுன்றான். ஒரு மீனை போட்டால் கையை தட்டணும். உனக்கு குட் பை டு மீட்டிங் எந்த எடுக்கல. வர்றாரு டிக்கெட் கண்டக்டர் அங்கிள் வராரு டிக்கெட். My friend from Milan, Italy. Introduce yourself. Tell me your name. Mirko. I'm Mirko. Mr. Mirko. He's here for the past more than a month. I'm right? You're here? More than a month? Yes, sir. He's enjoying his life in Mumbai. He's afraid of going back to Italy because of the war. The flight fares had gone up. Stay here. He's going to become the citizen of Philippines. So we are here for a coffee. I think the coffee will be good. Espresso, Americano, am I right? Espresso. Espresso. You want Americano? No. What? See, everything about the coffee, if you would give any flavor, I will drink. Italian coffee. Yeah. Italian coffee. Okay, thank you. இந்த காஃபி வந்து 84 பெசோனா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்தியன் மணிக்கு ஒரு 110 ரூபா ஆகும். ஃப்ரெண்டு அப்படின்னோடனே ஒரு காஃபி வேறு வாங்கி கொடுத்துட்டாரு. நான் வேணான்ற நான் பே பண்ணுறேன்னா இல்லை நீங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி மறுபடியும் இன்னொரு தடவை போயிடுவோம் கடலுக்கு அப்படின்ட்டு ஸ்னார்க்லிங் பண்ணலாம்ட்டு வந்தாச்சு. அதே டீம் தான். இந்த தடவை இன்னும் வேலையை குறைச்சி 700 ரூபா கொடுத்தேன் மொத்தத்துக்கு. வாங்க போகலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஸ்னார்க்லிங் பண்ணலாம்ட்டு இருக்கோம். போட்டு கழுத்தில் டேக் போட்டுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன். கவரோடு உள்ள வீடியோ. ஆண்டவன் தான் காப்பாற்றணும் இந்த மொபைலை. நல்ல 2 மொபைல் இருக்குது. அந்த மொபைல் வச்சு ஓட்டிக்கலாம். சரி பார்ப்போம். எல்ஐடி கடையில் என்ன எடுத்து போகிறோம். ஓய், they were going to dive inside with the oxygen cylinder mask. Also, we call the one Dakutia. Yeah, for that scuba diving license is essential. If you are a person with the license, you can dive, or else it's not possible. That's why I am not going for scuba diving. முதுகுல சிலிண்டரை கட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி குதிப்பாங்க. அதுதான் ஸ்கூபா டைவிங். ஆமையோட கழுத்து பகுதி, அது உடம்புல உள்ள கட்டம், இதை வச்சு தான் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். பார்க்குறதுக்கு ஒரே ஆமை தான் இருக்காப்புல தெரியும். மொத்தம் 4-5 ஆமை பார்த்துருக்கோம். கழுத்து ஒரு ஆமைக்கு பார்த்திங்கன்னா சிகப்பாக இருந்துச்சு. இந்த இது பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குது. எனக்கு டியூப் இருக்குது, லைஃப் ஜாக்கெட் இருக்குது. வேற பக்கம் போவோம். கடுமையாக மீன் இருக்கும்னா இது வரைக்கும் ஒரு மீன் கண்ணுக்கே தட்டுப்படல. இந்த வந்துட்டாங்கல்ல ஐயா. நிறைய இதில் எடிட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்தது கடலில் 2.5 மணி நேரம். என் காலெலாம் ஊறி போச்சு. மூக்கெல்லாம் ஒரே தண்ணி. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்க முடியும்ட்டு. இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு உண்டான காரணம் தெரியுமா? நல்ல ஆழத்துல டால்ஃபினை பார்க்கலாம். சின்ன கூட்டமாக வருவாங்க, 3-4 பேர். உங்கள் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணு தட்டு போடும். பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்பி சொன்னான். அதையும் நம்பி வந்தேன். நார்மலாக வேட்டையாடப்படக்கூடிய மிருகங்களை தான் நம்ம கமான்லாம் நம்ம காட்டில் பார்க்கலாம். ஆனால் சிங்கத்தையோ புலியையோ பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் டால்ஃபினை கடலில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அமையலை. மச்சான், இவருக்கு டால்ஃபினை பார்க்கணுமா? வா இங்கே கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, காமிக்கிறேன். ஏய், நான் சிங்கமே இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கையை தட்டுன்றான். ஒரு மீனை போட்டால் கையை தட்டணும். உனக்கு டால்ஃபின் கேட்குதா? டால்ஃபின்னு
16 அடி ஆழம் உள்ள ஸ்விம்மிங் பூல்லையே 7-8 அடி வரைக்கும் தான் போவேன், கிராம்ப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கடலில் என்னை கண்டிப்பாக ஒரு 15-20 அடி கீழே இழுத்துட்டு போயிட்டான். ஒன்றும் சார் வாங்க வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு போயிட்டு மேலே வரக்குள்ளேயும் அப்படியே மூச்சு முட்டுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ. நம்ம மீனவ நண்பர்கள் மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, கடுமையான புயல் அடித்தாலும் சரி, மீன் கிடைக்குதோ கிடைக்கலையோ வருமானத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் கடல் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதலை இந்த 2 நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடல் நம்மளை சுண்டி இழுக்குது. அது ஒரு பெரிய மேக்னெட்டு. ஒரு தடவை கால் வச்சுட்டா போதும், வாடா 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 வாடான்னு கூப்பிட்டே இருக்கு. எனக்கே இப்படி இருக்கே. இந்த மீனவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. மீனவ நண்பர்கள் கண்டிப்பாக கடுமையான உழைப்பு இருக்கும். உள்ளே போகும்போது அவங்க உழைக்கிற உழைப்பெல்லாம் அதெல்லாம் வெறும் டூரிஸ்ட் தானே. ஓகே, வெரி குட். அவங்களுக்கு ஒரு சல்யூட். அப்படியே கடலை முடிச்சுட்டு நேராக அந்த அவங்களுடைய ஆஃபீஸில் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஷவர் அங்கே வச்சுருக்காங்க, அதெல்லாம் காமிக்கணும் அவசியம் இல்லை. அதில் ஒரு குளியலை போட்டுட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். இங்கேருந்து நம்மளுடைய மோல்பால்ன்ற இந்த நகரத்துலேருந்து வெளியே போகிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. வாங்க அப்படியே பிரயாணம் தொடரும். வாங்க அடுத்த இதை பார்க்கலாம். மோல்பால்லேருந்து செபு பஸ் பிரயாணம், அதுலேயும் நிறைய வாங்க. இப்போ இந்த வீடியோவில் தான் இருக்காது. குட் பை டு மோல்பால், குட் பை டு ஓலாலா ஹாஸ்டல். ஓகே, தேங்க்யூ, பாய். ஐம் மூவிங். மை பிரீஃப் கேஸ் இஸ் ரெடி. மீட்டரிங் இந்த பஸ் ஸ்டாப்பு ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டேன் டாப்பில். அதுவும் நமக்கு மிச்சம் தான். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். சம் 3 kilometers from here. From there I am going to Cebu. From here to that Jalipalli is 3 kilometers, I think so. Molbal bus பிடிச்சாச்சு. இங்கேருந்து செபு கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் இதுன்னு எடுத்து போயிடுவான். சீட் ஃபுல்லாக இருக்குது. இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு 20% டிஸ்கவுண்ட்டு. நான் வரும்போது அப்படி தான் பண்ணி வந்தேன். ஆனால் புக்கிங் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஈவெண்ட்டை பண்ணலாம்ட்டு பாஸ்போர்ட் எடுத்து நீட்டினேன். 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். ரொம்ப பஸ்ஸில் ஏறா அப்படின்னு இவங்களும் வந்துருக்காங்க. படக்குன்னு வண்டியில் ஏறிட்டாங்க.
அதை வாங்கிக்கிறாங்க. ஏன்டா ஏசி பஸ்ஸு, நான் ஆம்னி பஸ் மாதிரி போக மாட்டேன். வியாபாரி திட்டாதீங்க. வியாபாரம் பொறி இருக்கு, பொறி. Teka, wala man yung maging sila. Oo, maujo. Ciao! Wanna dance with somebody. With somebody.